மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று மாதவம் புரிந்து பிறந்துள்ள பெண்கள் தைரியத்தையும் நம்பிக்கையையும் போற்றிட வார்த்தைகள் போதாது. பெண்கள் கல்வி பயின்று பல துறைகளில் சாதனை படைத்து வருவது ஒவ்வொரு பெண்களின் தனித்திறமையை இவ்வுலகிற்கு பறைசாற்றுகிறது. இல்லறத்தில் தொடங்கி ஒரு நாட்டை ஆளும் திறன் கொண்ட பெண்கள் படைக்கும் சாதனைகள் அவ்வளவு எளிதல்ல. பல வழிகள், தடைகள், எதிர்ப்புகள் என தன்னை சூழ்ந்து கொள்ளும் அத்தனையையும் தகர்த்தெறிந்து இச்சமூகத்தில் தன் திறமையை தடம் பதிப்பதே பெண்களின் விடாமுயற்சியை நினைவுபடுத்துகிறது. அவ்வகையில் பெண்களின் வளர்ச்சியை மேம்படுத்துவது நம் நாட்டின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு பெண்களின் பொருளாதார வளர்ச்சி மேம்படுகிறது. அக்காலத்தில் தொடங்கி இக்காலம் வரை பெண்களுக்காக குரல் கொடுத்து சாதித்து காட்டிய பெண்கள் பலர். அதிலும் காரைக்கால் புகழ் கொண்ட காரைக்கால் அம்மையார், வீரமங்கை வேலு நாச்சியார், தில்லையாடி வள்ளியம்மை, மருத்துவத்துறையில் சாதித்து காட்டிய முத்துலட்சுமி ரெட்டி என சாதனை பெண்களின் சரித்திரங்கள் எண்ணற்றது. ஒரு நாட்டின் வளர்ச்சியில் அறிவியலும் பொருளாதாரமும் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு ஒரு நல்ல சமுதாயம் உருவாகுவதற்கு பெண்களின் பங்கு இன்றியமையாதது என்றே கூற வேண்டும். இன்றைய காலத்தில் பெண்கள் பல தொழில் நிறுவனங்களை நிறுவி வெற்றிகரமாக பல லட்சங்களையும் கோடிகளையும் வருவாய் ஈட்டி வருகின்றன. மறுபுறம் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கும் முயற்சியில் கிராமப்புற மகளிர் சுய உதவிக்குழு உருவாக்கி அதன் வழியாக சேமித்த தொகையுடன் அரசிடம் கடன் உதவி பெற்று சிறு சிறு தொழில்களை செய்து கிராமப்புறங்களிலும் பெண்களின் வாழ்வாதாரம் சிறப்படைந்து வருகிறது. இதனால் வீட்டையும் நாட்டையும் பேணி காப்பதில் அக்கறை செலுத்தி வருவதில் பெண்கள் சிறந்தவர்கள் என்றே கூறலாம். இன்று விண்ணிலும் வெற்றி கொடி நாட்டிய பெண்களின் மனோதைரியத்தையும் விடாமுயற்சியையும் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையையும் உடல் வலிமையையும் போற்ற தமிழில் வார்த்தைகள் தேடத்தான் வேண்டும். பெண் சக்தியே நாட்டின் பெரிய சக்தி என்பதை புணர்வோம். நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் பங்கு அதிகரிப்பதை அங்கீகரிப்போம், ஆதரிப்போம். பெண் சக்தியை போற்றும் விதமாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் காரைக்கால் விமன் கான்க்ளேவில் கலந்து கொண்ட அனைத்து மகளிரையும் வரவேற்று மகிழ்கிறோம். மேலும் இந்நாளின் முக்கிய நிகழ்வாக பெண் சக்தி, கடற்பாசி உற்பத்தி, மீனவ பெண்கள் கூட்டுறவு சங்கம், ட்ரோன் சகோதரி போன்ற பல திட்டங்களும் மற்றும் பெண்கள் தொழில் முனைவோர்களை கலந்துரையாடல் என சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது.